நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். ஆணி மாதத்திற்கு ரிஷபராசி பலன்கள் மிக அற்புதமா இருக்கு. என்னப்பா அது எல்லா மாசமும் ரிஷபராசிக்கு அற்புதமாக தான் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் எதுவும் கிடைக்கலையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதம் அற்புதமான மாதம். உங்கள் ராசிநாதன் இந்த ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்களின் தைரிய, வீரியம் மற்றும் புகழ் ஸ்தானத்திற்கு இந்த 3ஆம் இடத்தில் அமர்ந்து உச்ச குருவுடன் இணைந்து மற்றும் இந்த மாதத்தில் 8ஆம் தேதிக்கு பிறகு புதனுடன் இணைந்து மிக அற்புதமான மாதமா இந்த மாதம் தொடங்குது. மற்றும் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் முதல் 20 நாட்கள் உங்களின் புதிய முயற்சிகள் மற்றும் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் சாதகமான நல்ல பலன்களுக்கும் உறுதுணையாக இருப்பார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களின் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அவர் பயிற்சியாகி திக்பலத்துடன் மிக அற்புதமான வருகிறார். இந்த இடம் என்பது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் பண வரவுகளை சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பா இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. மற்றும் உங்கள் ராசிக்கு ஆணி மாதம் 6ஆம் தேதி வரை 12ஆம் இடத்தில் இருந்து சிறு சிறு அலைச்சலை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களின் தைரியம், வீரியம், உங்கள் சொல்லுக்கு வலிமை அனைத்தையும் ஏற்படுத்தி தருகிறார் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும். அடுத்து உங்கள் ராசியிலே இதுநாள் வரை இருந்த சூரிய பகவான் இந்த மாதத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயிற்சியாகி உங்கள் ராசி 2 மற்றும் 5 உடைய புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தில் மிக அற்புதமாக இந்த மாதத்தில் சூரியன் உங்களுக்கு பலன் செய்ய போகிறார். இந்த 2ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய இந்த புத ஆதித்ய யோகத்தால் உங்கள் குடும்பம், 2ஆம் இடம் குடும்பம் மற்றும் தனம், இந்த இரண்டு அமைப்புகளையும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். நிறைய அவர்களுக்கு உங்களின் திருமணமானவர்களுக்கு உங்கள் மாமன், மைதுனர் இது போன்ற அமைப்புகள் இருந்த சங்கடங்கள் நீங்கும் மாதமாக அமையும். மற்றும் அவர்களின் மூலியமாக ஆதாயங்கள் அடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். மற்றும் 2ஆம் இடத்தில் இந்த சேர்க்கை நடைபெறுவதால் உங்களின் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து கணவன், மனைவி, தாய், தகப்பன், குழந்தைகள் போன்ற அமைப்புகள் உங்களை சொல்படி கேட்டு நடப்பவர்களாகவும் உங்கள் ஆலோசனைகள் அவர்களை ஏற்கும் மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு
உச்சமான அமைப்பில் இருப்பதால் காரர்களுக்கு நான் பணிபுரியிற இடத்துல எனக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உயர் அதிகாரிகளை உங்களை அழைத்து பாராட்டும் மாதமாகவும் அதன் மூலியமாக உங்களின் ஊதிய உயர்வு கிடைக்கும் மாதமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருவதால் குடும்பத்தில் கணவன் மனைவி சிறு சிறு சங்கடங்கள் இருப்பவர்கள் கூட இந்த மாதம் சரியாக மாதமாக அமையும். கணவனோ மனைவியோ ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இருப்பவர்களுக்கு கூட இந்த மாதம் உடல்நிலை சரியாகி அவர்கள் குடும்பத்தில் மறுபடியும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். மற்றும் பணிபுரியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சிறு தூர வேலை சம்பந்தமாக நீங்க பயணிக்க வேண்டிய மாதமாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மற்றும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும், அதாவது ஆடி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மிக அற்புதமான புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகள் கிடைக்கும் மாதமாகவும், வீடு வண்டி வாகனம் நிலம் உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் வீடு வண்டி வாகன அமைப்புகள் நீங்கள் வாங்குவதற்காகவும், வீடு சம்பந்தப்பட்ட தொலைதூர செய்தி உங்களுக்கு சேரும் மாதமாக ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸ் நடந்து கொண்ட வீடு சம்பந்தமா வாகன சம்பந்தமான அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய தேதி ஜூன் 9, 30, 31 இந்த 3 நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஆவணங்களை கவனமாக மற்றும் முடிந்த அளவுக்கு இது முக்கியமான ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுதல் வேண்டும். முக்கியமான முடிவுகளை ஒரு 3 நாள் எடுக்காமல் தள்ளி வைப்பதும் சிறந்தது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக அற்புதமான நல்ல பலன்களை தரும். இந்த மாதத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் முருகப்பெருமானை தரிசிப்பதும் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் இந்த மாதத்தின் நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு ஏற்ற மாதமாக இருக்கும்.